ரோப் போடும்போது மிஸ் ஆகி கரெக்டாக கையை பிடிச்சிக்கிச்சு. இந்த பிடிச்சிக்கின்னு விடலை. இந்த எலும்பை கிட்டத்தட்ட நான் 3 மாசமா இந்த கையை என்னால் தூக்க முடியாமல் இருந்துச்சு. நான் இந்த இதெல்லாம் கடி இந்த இது கையை சில இடம்லாம் சொல்ல முடியாத இடங்கள்லாம் கடி வாங்கியிருக்கேன். பாட்டு போகும்போது பப்ளிக் என்ன சொல்லுவாங்க, அது பாரு வண்டிக்கு முன்னாடியே நாய் ஓடுது பிடிக்க மாட்டேன்றாங்க. இவங்க எல்லாம் என்ன சம்பளம் வாங்குறாங்களா, வெற்றி தண்டனை இப்படி சொல்லுவாங்க. என் காதற்கு திட்டினதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். காலைல இப்போ 7 மணிக்கு வண்டி ஏற ஆரம்பிச்சுங்க, எங்களுக்கு 1 மணி வரைக்கும் ரெஸ்ட் இருக்காது, சுற்றிக்கிட்டே இருப்போம். போகிறவெல்லாம் பார்ப்பீங்க, நாய் என்னடா ரோடெல்லாம் நாய் இருக்குது பிடிக்காம போய்கிட்டு கொண்டுகிட்டு இருக்காங்களே. ஆனால் இல்லை, கம்ப்ளைண்ட் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 கம்ப்ளைண்ட் 15 கம்ப்ளைண்ட் மேலே வருது. குறைஞ்சபட்சம் 10 கம்ப்ளைண்ட் மேலே வருது. அந்த 10 கம்ப்ளைண்ட்லேயே 2 நாய் பிடிச்சனா 20 நாய் ஆயிருது. ஒரு நாளைக்கு 5 நாய் தான் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் அது உள்ள நாயை எடுத்துகிட்டு வர கூடாது, 5 நாய் தான் எடுத்துகிட்டு வரணும். நம்ம அந்த ஸ்பாட்டு போகும்போது பப்ளிக் என்ன சொல்லுவாங்க, அது பாரு வண்டிக்கு முன்னாடியே நாய் ஓடுது பிடிக்க மாட்டேன்றாங்க. இவங்க எல்லாம் என்ன சம்பளம் வாங்குறாங்களா, வெற்றி தண்டனை இப்படி சொல்லுவாங்க. என் காதற்கு திட்டினதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படிலாம் திட்டிட்டு போவாங்க. சரி என்ன பண்றது, பேசுறாங்க. நம்ம வீட்டில் யாருன்னா திட்டினாங்கன்னா முன்னு போய்கிட்டு கொண்டுகிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் சம்பளம் எங்களுக்கு மாசம் 1500 ரூபாய். அப்போ கான்ட்ராக்ட்ல ஒரு டாக் பிடிச்சா 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் தான் ரிவார்டு கணக்கு மாதிரி. ஒரு நாய் பிடிச்சா 15 ரூபா. சம்பளம் 1800 ரூபா. கான்ட்ராக்ட்ல வேலை செய்யும் போது கொடுத்தாங்க. அப்போ உங்க டாக்டருங்க கான்ட்ராக்ட் எடுப்பாங்க, ஏபிசி பண்ணி கொள்றதுன்னு எடுப்பாங்க. அப்போ அவங்க இது கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படிப்படியா இப்போ மாசம் 13,000 சில்லற வாங்குறோம். அது போக நாய் பிடிச்சா உண்டா? இல்ல, ரீலொகேஷன் விட்டா இதுன்ட்டு 25 ரூபான்னு கொடுத்தாங்க. அதுக்கும் ஃபைல் வச்சிருக்காங்க, சம்பளம் ஏற்றி கொடுங்க கொள்ளுங்கன்னு லெட்டர் சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னும் இது நடந்த பாரியா இல்லை. இப்போ 13,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். வீட்டு வாடகை கணக்கு பார்த்தாவே கரண்ட் பில்லு சாப்பாடு எல்லாம் கருத்து பார்த்தா எங்களுக்கு கட்டுப்படியாக வரும். இதில் குழந்தைங்களை வேற படிக்க வைக்க முடிய கஷ்டமாக இருக்கும் எங்களுக்குலாம். நீங்களே வச்சு பாருங்களேன், ஒரு 13,000 சம்பளம் வாங்கிட்டு 3,000 ரூபா பெட்ரோலுக்கு போயிடும். மீதி 10,000 ரூபா 5,000 ரூபா வாடகை போயிடுது. 5,000 ரூபா சாப்பாடு விடனா நாங்கள் 4 பின்ன சேர்த்து வைக்கிற கொள்றதுக்கு முடியாது. இதெல்லாம் செய்யறதுக்குன்னா கஷ்டமா இருக்குது. கூட இருந்த ஒரு நம்பர் பாலான்ற ஒருத்தர் இருந்தார். அவரும் என் கூட வேலை செஞ்சவர். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 மாதம் வாய் கேன்சர் இறந்துட்டார். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இல்லாதுன்னு அவனுக்கு கை குழந்தை 2 வயசு இறந்துட்டாரு. பிஎஃப் இஎஃப்ஐ எதுவுமே இல்லை. அவனும் இத்தனை வரைக்கும் 10 வருஷம் மேலே சர்வீஸ். அவனும் இதே ஒரு ப்ரைவேட்டில் எதனா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சான். இப்போ செத்தானா எதுனா கொடுப்பாங்க. இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு 3 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, 2 வயசில் ஒரு பையன் இருக்கான். இவங்களை ஸ்கூலில் என் பொண்ணை தான் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். நாங்கள் இருக்கிறதே வாடகை வீடு தான். வாடகை வீடும் பார்க்கணும், எங்களுக்கு நாங்களும் சாப்பிட்ணும், ஸ்கூல் ஃபீஸும் கட்டணும்னா இந்த 13,000 சில்லற வயசுன்னு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நாய் பிடிச்சா ஒரு 5-10ன்னு கொடுப்பாங்க. யாருன்னா ஒருத்தவங்க ஒரு நல்ல மனுஷாலுங்க கொடுப்பாங்க, எதனா சாப்பிடுங்கப்பா அப்படின்ட்டு. இப்போ அதையும் நாங்கள் வாங்குறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்கி நாய் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் இதுவாக பேசுகிறாங்க. அது எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம், நம்மளுக்கு சம்பளம் வருது அப்படின்ட்டு நாங்கள் வேலைக்கு வரோம். நம்மளுக்கு இந்த லீவு கிடையாது, எதுவுமே கிடையாது. வேலைக்கு வந்தால் சம்பளம், வேலைக்கு வரலன்னா ஆப்சென்ட்டு. பிடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பிடிச்சி ஆஸ்திரி கொண்டு போவீங்க. இப்போ பிடிச்சோன்னா பிடிச்ச இடத்துல இப்போ டோக்கன் கழுத்தில் டோக்கன் கட்டி அட்ரஸ் எழுதி கம்ப்ளைண்ட்ல ஏற்றி நான் பிடிச்சோம். இதெல்லாம் எழுதி கொண்டு போய் நம்ம சென்டர் இருக்கும், ராய்ஸ் காலனி, கண்ணாமாப்பேட்டை, அந்த 3 இடம் இருக்குது. இந்த 3 இடத்துல எதுனா ஒரு சென்டர்ல இறக்கணும். இறக்கும் போது அங்கே ஹாஸ்பிட்டலில் இவங்ககிட்ட எழுதி கொடுக்கணும். அவங்க ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 4 நாள் 5 நாள் திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதாவது திரும்ப எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் பிடிச்சி அந்த டோக்கன் நம்பர் பார்த்து அட்ரஸ் பார்த்து எல்லாத்தையும் எழுதி கொண்டு அதே ஸ்பாட்ல இறக்கி விடணும்.